ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சயின்ஸ் புக்கில் இருக்க லெசன் 8ஓட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். போன தடவை நம்ம இதோட விட்டுருப்போம். அதாவது இந்த கொஸ்டின் மாதிரி ஒன்று கேட்டிருப்பாங்க, அதோட விட்டுருப்போம். அதனால் திருப்பி இப்போ படிக்கலாம். ஹவு கேன் வி சேஞ்ச் ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டரோட ஸ்டேட்ஸை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஸோ ஃபார் வி ஹேவ் லேர்ன் தட் தி வாட்டர் கேன் எக்ஸிஸ்ட் இன் சாலிட், லிக்விட் அண்ட் கேசியஸ் ஸ்டேட். நம்ம இதுக்கு நல்லா படிச்சிருப்போம். வாட்டர் சாலிட் ஸ்டேட்டில் வரும், லிக்விட் ஸ்டேட்டில் வரும், கேஸ் ஸ்டேட்டில் வரும். பட் ஹவு கேன் யூ சேஞ்ச் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர்? அந்த வாட்டரோட ஸ்டேட்டை நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜில் பார்க்க போகிறோம். ஹவு கேன் யூ குவிக்லி சேஞ்ச் ஐஸ் டு இட்ஸ் லிக்விட் ஸ்டேட் வாட்டர்? ஐஸை அதோட லிக்விட் ஸ்டேட் வாட்டரால் எப்படி மாற்றுறேன்னு கேட்குறாங்க சீக்கிரமாக. இஃப் வி ஹாவ் சேஞ்ச் ஐஸ் இன்ட்டு வாட்டர் அண்ட் வாட்டர் இன்ட்டு வாட்டர் வேப்பர், ஐஸை வாட்டராக மாற்றணும், வாட்டர் வேப்பரை மாற்றணும்னா வி ஹாவ் டு சப்ளை ஹீட் டு இட். அதுக்கு நம்ம ஹீட்டை சப்ளை பண்ணணும், ஹீட் அனுப்பணும். இஃப் வி வாண்ட் டு சேஞ்ச் வாட்டர் இன்ட்டு ஐஸ், வாட்டர் ஐஸாக மாற்றணும்னா வாட் ஷுட் பி டன்? வாட்டர் ஐஸாக மாற்றணும் என்ன பண்ணணும்? இட் கேன் பி டன் பை பிளேசிங் வாட்டர் இன் தி கோல்ட் என்விரான்மெண்ட். சில்லுன்னு இருக்க ஏதாவது இடத்துல வாட்டரை வச்சா சரியாயிடும். சச் அஸ் ஃப்ரீசரில் வைக்கலாம். வாட்டர் ஃப்ரீசஸ் அண்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஐஸ். அது ஐஸாக கன்வெர்ட் ஆகிரும். இஃப் வி டேக் தி ஐஸ் அவுட் ஆஃப் தி ஃப்ரீசர் இட் மெல்ட்ஸ் அண்ட் இட் கன்வெர்டட் இன்டு வாட்டர். அந்த ஃப்ரீசர்லேருந்து இப்போ ஐஸை எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அது வாட்டர் கன்வெர்ட் ஆகிரும். பிகாஸ் நம்ம சுற்றி இருக்க ஹீட்டால். கேன் யூ திங்க் ஆஃப் எனி அதர் எக்ஸாம்பிள் பிசைட் வாட்டர்? வாட்டர் விட்டு இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? தட் கேன் சேஞ்ச் ஃப்ரம் சாலிட் டு லிக்விட் ஸ்டேட். அதாவது சாலிட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்காக மாறுறது. ஒரு எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க. கேண்டில் விச் இஸ் மேட் அப் ஆஃப் வாக்ஸ். கேண்டில் வாக்ஸால் மேடாயிருக்கு. இட் இஸ் ஒன் ஆஃப் சச் எக்ஸாம்பிள். அது ஒரு எக்ஸாம்பிள். ஹவு கேன் இட் டர்ன் கேண்டில் வாக்ஸ் இன் டு லிக்விட் ஸ்டேட்? கேண்டில் மெழுகுவத்திலாம் அந்த இடத்துல செஞ்சுருப்பாங்கள்ல, அதுக்கு பேர் தான் வாக்ஸ். ஹவு கேன் வி சேஞ்ச் தி லிக்விட் வாக்ஸ் பேக் இன் டு சாலிட் ஸ்டேட்? அது அந்த வாக்ஸ் எப்படி லிக்விடாக மாற்றுறது, அதை திருப்பி எப்படி சாலிடாக மாற்றுறது? வி ஷுட் கூல் தி லிக்விட் வாக்ஸ் டு சேஞ்ச் இன் டு சாலிட். அதாவது சாலிட் ஆகுனா கூல் பண்ணணும், அது லிக்விட் ஆகுனா ஹீட் பண்ணணும். வாட் ஆர் த அதர் லிக்விட்ஸ் யூ ஹாவ் சீன் வித் get converted into a solid? வேறு லிக்விட் பார்த்துருப்பீங்க, அது சாலிட் ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகிருக்குது. ஹாவ் யூ எவர் சீன் கோகனட் ஆயில் கெட்டிங் கன்வெர்டட் டு இட்ஸ் சாலிட் ஸ்டேட் டியூரிங் தி வின்டர் சீசன்? வின்டர் சீசனில் தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அதை அது அப்படியே உறைஞ்சிரும், சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறும். அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? Hence, we can see that the water and other substance change their states on heating or cooling. அந்த சப்ஸ்டன்ஸில் ஹீட்டிங் கூலிங்கில் சேஞ்ச் ஆகும். அதோட சாலிட் ஸ்டேட் லிக்விட் ஸ்டேட்டாகவே சேஞ்ச் ஆகிரும். தி ப்ராசஸ் ஆஃப் கன்வர்சிங் தி சாலிட் இன்டு லிக்விட், சாலிட் லிக்விடாக மாற்றுற ஸ்டேட் இஸ் கால் மெல்ட்டிங். அந்த ஸ்டேட்டுக்கு பேர் மெல்ட்டிங். த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்சிங் ஆஃப் லிக்விட் இன்டு சாலிட், லிக்விடை சாலிடாக மாற்றுறதோட பேர் ஃப்ரீசிங், இஸ் கால்ட் ஃப்ரீசிங். Let us check the connection between different states of water. Water through activity 8.6. Activity தான் ஃப்ரெண்ட்ஸ், இதன் தேவையில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், in section 8.1 we have learnt about evaporation. அங்கே நம்ம evaporation பற்றி படிச்சிருப்போம். Observe your surrounding. What are the conditions that affect how fast water evaporates? எப்படி வாட்டர் எவாப்ரேட் ஆகுது, என்ன அதை யூஸ் பண்ணுது, எதால் அது எவாப்ரேட் ஆகுது? வாட் டிஃப்ரென்ஸ் டு யூ see in evaporation on a cold day? கோல்டு டேயில் எப்படி எவாப்ரேஷன் ஆகும்? whereas a hot day, அதுக்கும் ஹாட் டேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். தி ஃபாலோவிங் வேர்ட்ஸ் மே ஹெல்ப் யூ இன் யுவர் டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷனில் இந்த வேர்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஃபேனில் அது ஃபேனுக்கு ஒரு இது இருக்குது, ட்ரையிங் கிளாத்ஸில் ஒன்று இருக்குது, ஸ்வெட்டிங்கில் ஒன்று இருக்குது, விண்டு டே இருக்குது, ஹாட் டேயில் இருக்குது. விண்டி டே அதாவது காற்று அடிக்கிற நாளில் இருக்குது, வெயில் அடிக்கிற நாளில் இருக்குது, மழை பெய்கிற நாளில், அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. லெட் அஸ் பெர்ஃபார்ம் ஆக்டிவிட்டி 8.7 to investigate conditions that will affect
வேஸ்ட் வாட்டர் வில் எவாப்ரேட் வந்து ஆக்டிவிட்டி 8.7 வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி. அதில் நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்குமே ஆக்டிவிட்டி தான். வாட் கேன் யூ கன்க்ளூட் ஃப்ரம் திஸ் இன்வெஸ்டிகேஷன்? இந்த இன்வெஸ்டிகேஷன்லேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க? இஃப் யூ ஸ்ப்ரெட் அவுட் வாட்டர் ஆன் பிளேட், வாட்டர் வந்து ஒரு பிளேட்டில் வந்து சும்மா விட்டிங்கன்னா இட்ஸ் ஏரியா எக்ஸ்போஸ் டு ஏர், அது வந்து அப்படியே பெருசாகும். இஸ் லார்ஜ், தேர்ஃபோர் எவாப்ரேஷன் இஸ் ஃபாஸ்டர். வாட் வுட் ஹேப்பன் இஃப் மில்க் இஸ் டேக்கன் இன்ஸ்டெட் ஆஃப் வாட்டர்? வாட்டருக்கு பதிலாக மில்க் இஸ் டேக்கன்னா இன் தி அபோவ் ஆக்டிவிட்டியில் மாற்றை வந்து இந்த ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பதிலாக மில்க் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு என்ன ஆகும்? ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து ஈஸியான எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. இப்போ வந்து நம்ம சின்ன பையங்களாக இருந்தால் நம்ம அம்மா வந்து பால் ஆற்றுறதுக்காக இப்போ வந்து ஆற்ற முடியலன்னா ஒரு பெரிய இனத்தில் போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க, டம்ளரில் வைக்கிறதுக்கு பதிலாக. டம்ளரில் வச்சா அதிக ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணார், அப்போ ஈஸியாக வந்து அது ஆறாது. ஆனால் கிண்ணத்தில் வச்சா அது வந்து நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி அது சீக்கிரமாக ஆறிடும், நம்மளுக்கு குடிக்க வந்து சரியாயிடும். அதர் கண்டிஷன் விச் அஃபெக்ட் ஹவு ஃபாஸ்ட் வாட்டர் எவாப்ரேட். வேறு என்ன கண்டிஷன்லாம் இருக்குது வாட்டர் எப்படி வேகமாக வந்து எவாப்ரேட் ஆகிறதுக்கு? டிசைன் அண்ட் ஆக்டிவிட்டி சிமிலர் 8.38. 8.7 பற்றி அதே மாதிரி இன்னொரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஃபைண்ட் அவுட் வாட் ஆர் தி தேர் கண்டிஷன்ஸ் விச் அஃபெக்ட் ஹவு ஃபாஸ்ட் வில் தி வாட்டர் வில் கீப் எவாப்ரேட். எப்படி வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகுது? வாட் வுட் யூ சேஞ்ச், நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க? வாட் யூ கீப், நீங்கள் என்ன வந்து அப்பீங்க தி சேம், அது என்ன இதெல்லாம் சேமாக இருக்கும். பெர்ஃபார்ம் திஸ் ஆக்டிவிட்டி டு சி டேபிள் 8.5 டு ரெக்கார்ட் தி டேட்டா. டிஸ்கஸ் யுவர் அப்சர்வேஷன். இந்த இதில் வந்து நாங்கள் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து எழுதணும். இப்போ வந்து ஃபுல்லாக தான். அதர் தென் கண்டிஷன் யூ ஹாவ் எக்ஸ்ப்ளோர்ட் டு ஃபைண்ட் ஹவு வாட்டர் கேன் பி மேட் டு எவாப்ரேட். வாட்டர் வந்து எப்படி எவாப்ரேட் ஆகுது? ஃபாஸ்ட்டாக எவாப்ரேட் ஆகுதா, ஸ்லோவாக எவாப்ரேட் ஆகுதா? யூ கேன் ஆல்சோ கன்க்ளூட் ஆக்டிவிட்டி 8.8 டு எக்ஸ்ப்ளோர் இட் ஃபியூச்சர். ஆக்டிவிட்டி 8.8 பார்க்கலாம் வாங்க. திருப்பி இது ஃபுல்லாக ஆக்டிவிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து ஆரம்பிக்குது. What conclusions you draw from 8.8 and other similar experience? இதில் வந்து என்ன கற்றுக்குறீங்க? வாட்டர் எவாப்ரேட் ஃபாஸ்டர் ஃப்ரம் கேப். வாட்டர் வந்து கேப்பில் வந்து எவாப்ரேட் சீக்கிரம் ஆயிடுது. கெப்ட் இன் தி சன்லைட் கம்பேர்ட் டு கேப் கெப்ட் இன் தி ஷேடு. மரத்தடியில் வச்சா ஷேடில் வச்சா ஒன்றும் ஆகாது. ஆனால் அதுவே வந்து சன்லைட்டுக்கு நேராக வச்சா சீக்கிரம் எவாப்ரேட் ஆயிரும், ஏன்னா அது சன்லைட் வந்து சூடாயிரும். எனக்கு வந்து கொஞ்சம் தெரியல, ஆனால் எனக்கு தெரியும். இட் இஸ் அ காமன் அப்சர்வேஷன் தட் கிளாத்ஸ் ட்ரை ஃபாஸ்டர் ஆன் அ ஹாட் சன்னி டே. கிளாத்ஸ் வந்து ஹாட் சன்னி டேயில் வந்து ஈஸியாக வந்து ட்ரை ஆயிரும். டூ கிளாத்ஸ் ட்ரை ஃபாஸ்டர் ஆர் ஸ்லோவர் ஆன் அ விண்டி டே? அது சன்னி டேயில் காற்றடிக்கிறனால ஸ்லோவாகுமா ஃபாஸ்ட் ஆகுமா? இட் இஸ் ஒன்ஸ் அகெயின் அ காமன் அப்சர்வேஷன் தட் கிளாத்ஸ் ட்ரை ஃபாஸ்டர் ஆன் அ விண்டி டே. வந்து ரொம்ப காற்றடிச்சாலும் கிளாஸ் வந்து ஈஸியாக காய்ச்சிடும், ஏன்னா காற்று வந்து எவாப்ரேட் ஆக உதவி பண்ணும். வித் இன்க்ரீஸ் இன் தி மூமெண்ட் ஆஃப் தி ஏர், ஏரில் இருக்க ஏர் வந்து மூமெண்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இட் வில் எவாப்ரேட் ஃபாஸ்ட்டாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எவாப்ரேட் ஆகும். இட் இஸ் ஆல்சோ அ காமன் அப்சர்வேஷன். இதுவும் வந்து காமனாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. தட் கிளாத்ஸ் ட்ரை ஸ்லோலி ஆன் அ ரெய்னி டே. வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஸ்லோவாக ஆகும், ஏன்னா அப்போ வந்து காற்றடிக்காது, சன்னி வந்து சூரியனும் அவ்வளோ இருக்காது. ஆன் அ ரெய்னி டே வாட்டர் எவாப்ரேட் ஸ்லோலி. அப்போ வந்து ஸ்லோவாக தான் வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும், துணியெல்லாம் அவ்வளோ காயாது. இப்போயே நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறப்ப இப்போ வந்து நவம்பர் மாதம் வரப்போகுது, அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம் நாளைக்கு, அதாவது நாளைக்கு நவம்பர் 1, இன்றைக்கி நவம்பர் 31. அதனால் வந்து இப்போ வந்து துணி வந்து அவ்வளோ காயாது. இஃப் தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் தி ஏர் இஸ் ஆல்ரெடி ஹை, அந்த ஏரில் இருக்க வாட்டர் வந்து ஏற்கனவே ஹையாக இருந்துச்சுன்னா மோர் ஹியூமிடிட்டி வாட்டர் எவாப்ரேட் ஸ்லோலி. அந்த காற்றுல இருக்க வாட்டர், அது ஹியூமிடிட்டினா வந்து காற்றுல ஏற்கனவே எவ்வளோ வாட்டர் வேப்பர் இருக்குது. இப்போ நம்ம உட்காந்துருக்க காற்றுலேயும் வந்து நிறையா வாட்டர் வேப்பர்ஸ் இருக்கும், அது வந்து ஹையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா அது மேலே போனால் தான் இது இங்கே வர முடியும். அதனால் நம்மளுக்கு வந்து ஹியூமிடிட்டி கம்மியாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக எவாப்ரேட் ஆகும். ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்தால் எவாப்ரேட் ஆகாது. கூலிங் எஃபெக்ட். அவிஸ் மதர் பர்ச்சேஸ்ட் அ நியூ மத்தா. அவங்களோட மதர் வந்து ஒரு நியூ மத்தா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அது மத்தானா வந்து ஈஸ்டர்ன் பாட், எர்த்தன் பாட், அதாவது செடி வைக்கிற செடி மாதிரி ஏதாவது. டு ரீப்ளேஸ் தி சென்ட் அண்ட் ஸ்டீல் பாட். ஸ்டீல் பாட்லேருந்து வேறு ஏதோ பாட் வாங்குறாங்க.
ஸ்டோரிங் ட்ரிங்கிங் வாட்டர் அப்பான் ரிட்டர்னிங் ஃப்ரம் ஸ்கூல்லேருந்து அதுக்கப்புறம் ட்ரிங்க் வாட்டர் இதுலேருந்து குடிக்க சொல்கிறாங்க. அவி நோட்டீஸ் தி எர்த்தன் பாட் அண்ட் ட்ரிங்க்ஸ் வாட்டர் ஃப்ரம் இட். அதுலேருந்து பார்த்த உடனே அவி வந்து அதுலேருந்து குடிக்கிறான். அவி எக்ஸ்பிரஸ் சர்ப்ரைஸ் அண்ட் ஆஸ்க் ஒய் இஸ் தி வாட்டர் இன் தி ஈஸ்டர்ன் பாட் கோல். அதாவது மண்பானை, அது ஏன் மண்பானையில் இருக்கிறது மட்டும் ஏன் சில்லுன்னு இருக்கு? ஐ நெவர் அப்சர்வ் தட் தி வாட்டர் கெட்டிங் கூல் இன் அ ஸ்டீல் பாட். ஸ்டீல் பாட்டில் வந்து அவ்வளோ சில்லுன்னு இருக்காதே. வாட் டு யூ திங்க் இன் தி ரீசன்? அதில் என்ன வந்து ரீசன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாட்டர் ஸ்வீப்ஸ் டு தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஈஸ்டர்ன் பாட் அண்ட் எவாப்ரேட்ஸ் வித் எம்பேட் அ கூலிங் எஃபெக்ட் ஆன் வாட்டர். வந்து அந்த கொஞ்சம் எவ்வளோ நாளாக அது வந்து அந்த இடத்துல வந்து வாட்டர் க்ரியேட் பண்ணி அதனால கோல்ட் ஆகுது. வாட் ஆர் தி அதர் எக்ஸாம்பிள் ஆஃப் தி கூலிங் எஃபெக்ட்? இந்த கூலிங் எஃபெக்ட் இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் என்ன? ஸ்ப்ரிங்க்லிங் வாட்டர் ஆன் தி ஃப்ளோர் ஆர் ரூஃப் டியூரிங் சம்மர் to cool. It is another example. How do you feel when rub sanitizer on your hands? Sanitizer வந்து உங்கள் கையில் போட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? Let us perform activity 8.9 to observe the cooling effect by making a simple and electric free model to pop it out cooler. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இப்போ முடிச்சுக்கலாம். இது வந்து இது மீனிங் என்னன்னா, இந்த ஆக்டிவிட்டி இன்னொன்று செஞ்சு பார்த்து அதில் வந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஆக்டிவிட்டி தான் சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.